உண்மையிலேயே இந்த மாதிரி என்கொயரி இப்பதான் சார் நான் பாக்குறேன். என்ன சார் இதெல்லாம்? இவரே பிடிச்சி இவரே அடிச்சு கொண்டு வர போல இருக்க. இது என்ன என்கொயரியா இல்ல மார்ச்சுரியா? ப்ளீஸ் சார். என்னாச்சு சொல்லு. ஒரு விஷயத்த சொல்ல வேணாம் சொல்றா சார். பரவாயில்ல சொல்லு சொல்லு. சொல்லவா? ஹரி ஹரி சொல்லவா? சொல்லவா? ஏய் சொல்லுங்கறல. சேகரும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் சார். சேகர்? ஹூ சேகர்? யாரவன்? இவரோட மச்சான், அவங்களோட தம்பி சார். அவன் தான் சார் எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சா. எங்களோட எல்லா விஷயத்திலும் அவனுக்கு சம்பந்தம் உண்டு சார். பாம்ஸ், பணம், பொண்ணு, இதுல அவன் மச்சான சம்பந்தப்படுத்த வேணாம் சொல்றான் சார். நான் மட்டும் மாட்டிக்கணுமா? அந்த விட்னஸ் கேட்கறான் சார். டேய், இல்லாத விட்னஸ் எங்க இருக்கா கொடுப்ப? அவன் தான் இருக்குன்னு சொல்றான்ல, நீ ஏன் மிரட்டுற? அந்த விட்னஸ் எங்க இருக்கு? கடையில. ஓய் ஓயா. வணக்கம் சார். வணக்கம். நீ ஏன் கூட வாமா. காலம் பூரா உன்னை வச்சு நான் காப்பாத்துறேன். இத்தனை நாளா எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியாம அலமோதிக்கின்றமே. இதுக்கு தான் அடிச்சாங்களா? என்ன தலைவா, நம்ம தங்கச்சி போலீஸா இருக்கு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும். போலீஸ் பயந்துட்டீங்களா? காதலுக்கு கண்ணு இல்ல மாதிரி போலீஸ் இல்ல, ஏடி இல்ல, எஸ்ஐ இல்ல, இன்ஸ்பெக்டர் இல்ல. ஓடி போய் கப்புனு கையை பிடிச்சு ஓகே பண்ணி தலைவா. எது? கப்புன்னு போய் கையை பிடிச்சு ஓகே பண்ணலாம்? ஏண்டா, நான் கையை பிடிச்சு உள்ள வைக்க நம்பி நீ வெளியே நிம்மதியா வாழமா? உன்னை இங்கே கொண்டு அடிக்காதப்பா. பின்ன என்னக்கா, ஏற்கனவே கரண்ட்ல கையை வச்சுட்டு கடவுள் மணியத்துல உசுரோட இருக்கு. மறுபடியும் டிரான்ஸ்பாரத்துல கையை வைக்க சொல்றாக்கா. இனிமே நீயே தலைவன், நீயே தொண்டை. என்னடா சொல்ற? கணக்கா, இனிமேல் என்னை கெட்ட வார்த்தையில கூட திட்டுறா. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்டா. வாய முருக்குள்ள திட்டா. நான் ரொம்ப குழப்பமான ஸ்டேஜில் இருக்கேன். மிஸ்டர் ஹரிஹரன் அண்ட் மிஸ் காயத்ரி வெரி சின்சியர் அண்ட் ஆனஸ்ட் ஆஃபீஸர்ஸ். அவங்க குடும்பத்திலேருந்து யாராவது இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு என்னால் நம்பவே முடியல. ஆனால் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னால் நம்பாமல் இருக்கவும் முடியல. மிஸ்டர் தேவேந்திரன், இதை பற்றி என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். மிஸ்டர் விஜய் சார், இந்த என்கொயரி முடிகிற வரைக்கும் டாஸ்க் ஃபோர்ஸ்லேருந்து ஹரியையும் காயத்ரியையும் ரிலீவ் பண்ணிடுங்க. ஓகே. ரஸுக்கு கூட எதுவும் தெரிய வேணாம். ஓகே சார். Mr. Devendran, sir, I want the report immediately. With pleasure, sir. இவன் யாருன்னு தெரியுமா? தெரியாது. அவன் உன்னை தெரியும் சொல்றானே. அவன் பொய் சொல்றான். நீ உண்மையை சொல்றியா? இது பாருங்க சார், நீங்க கோவம் என் மேல உனக்கு கோவம் இல்ல. உங்க அக்கா அவனை அடிச்சுட்டேன்னு என் மேல உனக்கு ரொம்ப நாளா கோவம். ஆனா எனக்கு உன் மேல கோவமே இல்லை. ஏன் தெரியுமா? அது தெரிஞ்சுக்கணும் அவசியம் எனக்கு இல்ல. தெரிஞ்சுக்காமலே போயிடுவியாடா சார்? இத பார், இங்க ஏன் அனுமதி இல்லாம உன்னை யாரால வந்து பார்க்க முடியாது, உங்க அக்கா உட்பட. எஸ், உன்னை நான் இங்க என்ன வேணாலும் பண்ணலாம். I can do any goddamn thing on this earth to you. You understand that? சார், உன்னை நான் கொன்னுடுவேன். போன மாசம் 12ஆம் தேதி ராத்திரி 7 மணிக்கு ரியா கிளப் போனியா? போனோம் சார். வெரி குட் குட். அங்க நீ யாரையும் மீட் பண்ணல? மீட் பண்ணல. அப்ப இந்த போட்டோல இருக்கிறது யாரு? இன்னொரு மச்சானா? உனக்கு நான் கொஞ்சம் டைம் தரேன். நீ உண்மையை சொல். அந்த போட்டோல இருக்கிற டெரரிஸ்ட் ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கான்னு யாராவது இதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க? தெரியல. நீயா உண்மையை சொன்னா நல்லா இருக்கும். நான் சொல்ல வச்சேன். நீ அந்த பொண்ணோட டெரரிஸ்டோட கூத்தடிச்ச போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டுடுவேன். அப்புறம் உன் குடும்பத்தையே நாராய்ச்சிடுவேன். I will finish your thinking bloody family. மகேஸ்வரி, உனக்கு போன் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து? தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து.
அண்ணன் எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு. வா வா. ஹலோ. என்னடி மகேஸ்வரி, நான் கேள்விப்பட்டது உண்மையா? நம்ம சேகர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே. என்ன மகேஸ்வரி? மகேஸ்வரி, ஹரி அழுத்து போற என்ன ஹரி இங்க வா. என்னமோ தெரியல, அழுத்திட்டே ஓடுறா. என்னாச்சு உனக்கு? மகேஸ்வரி, மகேஸ்வரி, என்னம்மா அது? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி அழுகுற? அப்பா விட்டுருவாரா இல்ல அண்ணன் தான் விட்டுருமா? இந்த பாரு, உனக்கு கிடைச்சிருக்கிற அண்ணங்கிற உறவு யானை பலம் மாதிரி. உன் புருஷன் மச்சாங்கிறதே மறந்துட்டியா? அழாதம்மா, நாளை கூட அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். இல்லண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பயம் மகி? மகேஸ்வரி, வீணா போட்டு மனசை குழப்பிக்காத. விசாரணைனா குற்றவாளின்னு அர்த்தம் இல்ல. தைரியமா இரு. மகேஸ்வரிக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். சேகர் மேல தப்பு இல்லாம கூட இருக்கலாம். ஆனா தேவேந்திரன் தான் இந்த என்கொயரிக்கு இன்சார்ஜ். எனக்கு அவர் மேல தாங்க டவுட். வேணும்னா நாளைக்கு டைரக்டர் கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம் காயத்ரி, இப்போ பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. எவிடன்ஸ் இல்லாமல் அவங்களால எதுவும் செய்ய முடியாது. புதுசாக எந்த எவிடன்ஸும் தயார் பண்ண முடியாது. தேவேந்திரன் புத்திசாலியா, நம்ம டைரக்டர் புத்திசாலியா, இல்லை ஷேக்கரோட தொடர்பு இருக்குன்னு சொன்ன அந்த முக்தார் கான் புத்திசாலியான்னு நாளைக்கு தெரிஞ்சு. மாஸ்டர் என்னை காப்பாத்துங்க மாஸ்டர். மாஸ்டர் என்னை காப்பாத்துங்க மாஸ்டர். மாஸ்டர் என்னை காப்பாத்துங்க மாஸ்டர். மாஸ்டர். டேய் டேய், முதல்ல அந்த பொண்ணை காப்பாத்துறா. ஏன்டா அவ்வளோ மிடி போட்டிருக்கால, தலையை கொண்டு அங்கே தேய்ச்சிட்டு இந்த பக்கம் வா. இது கால் இல்லையா? உள்ள என்ன கேடு உனக்கு? நான் தற்கொலை வெரி பண்ணி குட், நல்ல முடிவு. எப்படி பெட்ரோலா கிருஷ்ணாயிலா? ஏமா கிருஷ்ணாயில் பாரு, அதுங்கிட்ட ப்ளூ கலர் தான் ஊத்துறாங்க. ஐயா, அது மூட்டை பூச்சி மருந்து வாசம் அடிக்கும். பாடி எவனு தொட்டு தூக்க கூட மாட்டான். மாஸ்டர் பெட்ரோல் பெஸ்ட் மாஸ்டர். வெரி குட் வெரி குட். என்ன மாஸ்டர், எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு வழி கேட்டா சாகறதுக்கு வழி சொல்றீங்களே? டேய், சாகரன்னு சொன்ன இந்த நாய்டா செத்துருக்கு. என்ன ஓவர் ஆக்ட் பண்றியா? மாஸ்டர் ஏதோ தோணுச்சு மாஸ்டர். என்னத்த தோணுச்சு? டேய், நீ வேற முரட்டு ட்ரில் மாஸ்டர் மாதிரியே இருக்கியா? இல்லம்மா? ஆமா மாஸ்டர். எவ்வளோ உன்னையும் மதிக்க மாட்டேங்கிற? அதாவது நான் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் நீ தான் அந்த தமிழ்ச்செல்வியை முறைச்சு பார்த்துட்டு தெரியுறியா? ஆனால் தமிழ்ச்செல்வி ஒரு அழுக்கு திருநாயை பார்க்குற மாதிரி தான் உன்னை பார்த்துட்டு போகுதுன்னு விஷயம் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. என்ன பண்ணுறது இல்லையே. இப்போ அந்த பொண்ணு ஹைட்டு தெரியுமா? தெரியாது மாஸ்டர். அந்த பொண்ணோட வெயிட்டு தெரியாது மாஸ்டர். அவங்க அப்பன் பேர் தெரியுமா? தெரியாது மாஸ்டர். அவர் என்ன தொழில் பண்ணுறான்னு தெரியுமா? தெரியாது. மேஜராவும் தெரியுமா? தெரியாது. உன் மேஜராவும் தெரியுமாடா? சனியை முடிச்சவனே, நீ எல்லாம் எதுக்குடா லவ் பண்ணுற? லவ் பண்ணா ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், என்ன ட்ரெஸ் பிடிக்கும், எந்த மாதிரி மியூசிக்கை விரும்பி கேட்பா, அவள் பிறந்தநாள் என்ன, அவங்க அப்பனுக்கு பீர் பிடிக்குமா பிராந்தி பிடிக்குமா தெரிஞ்சு வச்சுக்கணும். நோட்டு வச்சிருக்கியா? அம்மா ஒரு வெள்ளை பேப்பர் ரோஸ் விடு. டேய், நான் சொல்கிறதில்ல எழுது. என் கையெழுத்து கொஞ்சம் நல்லா இருக்காது மாஸ்டர். உனக்கு கையெழுத்து நல்லா இருக்காது, தலையெழுத்து நல்லா இருக்காது. தலையாவது ஒழுங்கு வெட்டியாடா. ரிசர்வ் போலீஸ்கார மாதிரி வெட்டிட்டு வந்துடுறேன். உன்னை மடவனாவில் வந்து மோடி காசு வரைக்கும் ஒழுங்கு லவ் பண்ணுமா? இல்லை எங்கள் தலையெழுத்துறா. அம்மா நீ எழுதுராஜா. என் பிரிய சகியே. ஐயோ ஒன்றும் இல்லைம்மா, தமிழ் செல்விய. அன்பு நிலா, இருதயம் இடம் மாறி துடிக்கும் வலதுபுறத்திலே பிடிமானம் இல்லாமலே நான் வாழ்ந்து வந்தேன். உன் ஆடை நுனிவட்டதும் அதை நான் பற்றி கொண்டேன். மாஸ்டர் என்ன புரியலையா? உனக்கு புரியாதுடா. உன் பாசையில் எழுதுனா உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வாயை மட்டும் கம்மி கடைசியில் கையெழுத்து மட்டும் போடு. அன்பே, நீ ஒரு வார்த்தை சொல், நானே உன் பெற்றோரை வந்து நேரில் பார்த்து பெண் கேட்கிறேன். அது எதுக்கு மாஸ்டர்? ஏன் காலேஜோட கட் பண்ணி விட்டு போகலான்னு பார்க்குறியா? அப்படி இப்படியே எழுதுனா தானே அவளுக்கு ஒரு நம்பிக்கை வர. கையெழுத்து போட ஹாஸ்டல் கொண்டு போய் கொடுத்துருவா. நீங்களே கொடுத்துருங்க மாஸ்டர், எனக்கு பயமா இருக்கு. இப்போ லவ் நானே பண்ணிக்கிட்டுமா மாஸ்டர்? பின்னடா இல்லை, நாங்கள் பண்ண லவ் பண்ணி நீ பண்ணுமா? நான் கொண்டு போய் கொடுக்கணும்னா அந்த வழக்கமான எழுதுகிற பெண் குறிப்பு எழுது. எல்லா விவரங்களையும் என் சார்பில் சொல்வதற்காக த கிரேட் லவ் அட்வைசர் கேன்டீன் மாஸ்டர் சக்கரபாணிஜி வருகிறார். இது எதுக்கு மாஸ்டர்? பின்ன என்ன மொட்டையா கொடுத்தாக்க மாஸ்டர் தான் லவ் பண்றாருன்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு செருப்பு கழட்டி அடிச்சதுன்னா இதைத்தான் நீ எதிர்பார்க்குறியா? ஏற்கனவே 2-3 தடவை நடந்ததானே.